எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான். அது என்னென்னா பொட்டேட்டோ ஸ்மைலி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் பிரெட் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், தண்ணி ஊற்றாமல். நான் இப்போ நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லா வரும், அதுக்காக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நான் பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி 2 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சப்பாத்தி மணியில் போட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் இதை உருட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். நான் மாவை ஷேப் கட்டரை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு குட்டியாக இந்த மாதிரி வச்சு கண்ணை போட்டுருக்கலாம். நம்ம இந்த மாதிரி வரலனா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கையில் எடுத்து விட்டுருங்க, வந்துடும். எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வாய் போட்டுடலாம். நான் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு போட்டுக்கிட்டேன். நான் இப்போ எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஸ்மைலி போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்செடுக்க வச்சுருந்த ஸ்மைலியை இதில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா 2 பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த சுற்றி வர நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, நுரையும் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. டுடே நம்ம பண்ண பொட்டேட்டோ ஸ்மைலி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மொறுன்னு சுவையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்களுக்கும். இது நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்கிற மாதிரி நீங்களும் எப்போவுமே ஸ்மைல் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.